ஹலோ காய்ஸ், நெல்லை மாவட்டத்தில் ஒரு இரட்டை கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, கொலைங்கிறது என்றைக்குமே தீர்வாகாது. பேச்சுவார்த்தை மூலம் மட்டும்தான் என்றைக்கும் வந்து தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ப்ரோ, இந்த வீடியோவுக்கும் நீ சொன்னதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னா, சம்மந்தம் இருக்குது. கோபம் குலத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு கோபத்தை நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா தப்பாக தான் இருக்கும். ஏதோ ஒன்று தப்பு நடந்துச்சு அப்படின்னா நம்ம கோவம் வருது அப்படின்னா ஏன் கோவம் வருது, நம்ம என்ன தப்புணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கணும். இந்த சம்பவம் நடந்திருக்கு. நெல்லையில் நிறைய நடக்கிறது தான். ஓகே, உங்களுக்கு தெற்க போகும்போது நிறைய சம்பவம் இது போல் நடக்கும். பட் பழிக்கு பழி தான் நடந்திருக்கு. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே அந்த காவல் நிலையத்திற்குட்பட்ட மூளைச்சி கிராமத்தை சேர்ந்தவர் தான் காளிமுத்துங்கிறவர். இவர் காளிமுத்து, அவருடைய 5 வயசு ஒரு பையன், இன்னொரு பையன் ஒரு 15 வயசு சின்னதுரை. இவங்க 3 பேருமே வந்து நம்பிக்குளம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து 2 வீலரில் போகிறாங்க. அப்போ 2 வீலரில் போகும்போது ஒரு காரில் ஒரு 4-5 பேர் ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின்தொடர்ந்தே வராங்க. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்து பின்தொடரே வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 வீலரில் போகிறாங்க தானே, உடனே ஒரே இடி காரில் இடிச்சிட்டு அதில் சின்ன பையன் 5 வயசு சின்ன பையன் அவன் நிலைத்தடு மாதிரி அந்த வண்டியில் விழும்போதே இறந்து போயிடறான். ஓகேவா, இன்னொரு பக்கம் அந்த காரை இடித்தாங்கல்ல, அந்த கும்பல் வேணும்னே தான் இடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து காளிமுத்து அவங்க அப்பா காளிமுத்து வந்து சரம் மாதிரியே வெட்டுறாங்க. வெட்டினது மட்டும் இல்லாமல் தலையை வெட்டி அங்கே கல்லிடைக்குறிச்சி இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் கரம்பை நேஷ்னல் ஹைவேல அப்படியே தலையை வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது போல் சம்பவம் நடக்கிறது அங்கே புதுசு கிடையாது. ஏன்னா நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாதி பாகுபாடு அது மாதிரி நடக்கும். ஆனால் இந்த சம்பவங்கிறது பழிக்கு பழிங்கிறது போலீஸ் விசாரணை தகவல் வருது. பட் ஆனால் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட 2007 சுப்பிரமணியன்கிறவர் வந்து கொலை பண்ணாங்க. அப்போது அதுக்கு தூத்துக்குடி சாத்தாங்குளையை சேர்ந்த பாபநாசம் மற்றும் பெருமாள் பழிக்கு பழி வந்து பழிக்கு பழி கொலை செய்யப்படுறாங்க. இதில் இந்த பெருமாளுடைய பையன்தான் இப்போது கூலிப்படையவி கொலை பண்ணதான் வந்து காவல்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து காவல்துறைகள் வராங்க. அதாவது நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சுப்பிரமணிய சாஸ்திரி தனிப்படை அமைச்சு இதை வந்து விசாரணை பண்ணுறாங்க. இந்த பிரேதங்களை பார்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரேத பரிசோதனை அந்த ப்ரொசீஜர் சார்ந்து அந்த சிறுவனுடைய குழந்தை அந்த சிறுவனுடைய உடற்கூறாய்வுக்கும் அனுப்பப்படுது. அந்த காளிமுத்தனுடைய உடலும் வந்து உடற்கூறாய்வுக்கு வந்து அனுப்பப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 2007 எப்போ இருக்குது, 2026 எவ்வளோ இருக்குது, அந்த இடைப்பட்ட காலத்தில் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறது ஐ திங்க் வந்து நான் தெற்க நான் நிறைய பார்க்குறேன். நெல்லை மாவட்டத்தில் இந்த கொலைங்கிறது சாதாரணமாக நடக்கிறதில்ல. தலையை வெட்டுறது, அது மட்டும் இல்லாமல் கோர்ட் வாசலில் வெட்டுறது, நிறைய சம்பவங்கள் நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்துருக்கேன். நெல்லை மாவட்டத்தில் அதிகமாக நடக்குது. அதனால் குற்றங்கள் கண்டிப்பாக தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து சொல்லுவேன். ஏன்னா இது போல் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் கொஞ்சமாவது குற்றங்கள் வந்து கம்மியாகும். ஓகேவா, ஓகே. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே வந்து எந்த டைப்பில் வேணாலும் யோசிக்கிறாங்கிற மாதிரி. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த கேட்டன் சியாங்கிற ஒரு உங்களுக்கு அந்த நியூஸ் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக வேணால் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட சக்ஸஸ் குரூப்புடைய சிஇஓ டைரக்டர் அவர் தான், சின்ன பையன். சியாங்கிறது 20 வயசு பொண்ணு. கிட்டத்தட்ட ஃபோர்ட்டில் 300 அடி பள்ளத்தில் தள்ளி டேஞ்சரஸான அந்த ஃபோர்ட்டில் ஏரியா தள்ளி கொலை பண்ணியிருக்கா காதலனோட சேர்ந்துக்கிட்டு. கிட்டத்தட்ட அப்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எது நல்லது கெட்டதுங்கிறதே தெரியல. அப்போது இந்த சமூகம் சார்ந்து என்ன தான் நடக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றுமே எனக்கு புரியல. சமூகத்தினுடைய அந்த நிலையை கண்டிப்பாக மாற்றணும். நிறைய இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய கொலை சம்பவங்கள், அதாவது சினிமாவில் வரக்கூடிய கொலை சம்பவங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோயிசம்லாம் சார்ந்து காட்டிட்டு நான் இப்படி பழிக்கு வாங்கினேன் அப்படி பழிக்கு பழி வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு சில திரைப்படங்கள் தான் கண்டிப்பாக வந்து தடை பண்ணணும். என்ன ப்ரோ பூமர் மாதிரி பேசுகிறியான்னு நீங்கள் யோசிக்கலாம். பூமராக தான் இருக்கும். தங்களுக்கு நடந்தால் அந்த ஒரு இது உங்களுக்கு புரியும், மனநிலை எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா கொலைங்கிறது, ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் இருந்து மனிதன் ஒரு முறை தான் பிறக்க போகிறான். அதுக்குள்ளே இந்த பாகுபாடு, சாதி பாகுபாடு, அதாவது பணம் இருக்கிறவன் ஒரு மாதிரியாக பார்க்குறது, பணம் இல்லாதவன் ஒரு மாதிரியாக பார்க்குறது, தட்ஸ் நாட் கான்செப்ட்டுங்க. இன்றைக்கி இருப்போமா நம்ம சொல்ல முடியாது, நாளைக்கு கூட போகிறோம். நான் ஒரு பஸ்ஸில் கூட அடிப்படலாம், 2 வீலரில் அடிப்படலாம், ஏதோ ஹார்ட் அட்டாக் வரும், எது வேணாலும் நடக்கும். அதனால் இருக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற காலங்களில்
மற்றவங்கள நாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொலைங்கிறது அது ஒரு கோபத்தினுடைய உச்சி. கோபம் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், நமக்கு கோபம் வருது அப்படின்னா அது சார்ந்து கோபம் குலத்தை கெடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். ஓகே, இது சார்ந்த அடுத்த கட்ட அப்டேட் எதாவது கிடச்சா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.